அப்பாவோட குலதெய்வம் கோயில்ல என் 2 பசங்களுக்கும் முடி இறைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். கிளம்பிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எங்க அப்பாவோட குலதெய்வம் ஃபர்ஸ்ட்டு இந்த புளிய மரத்துல தான் இருந்தாங்க சாமி. இங்க இருக்க சாமி தான் வந்துட்டு பின்னாடி இருக்க இடத்துல ஒரு கோவில் கட்டி இப்ப சாமி வந்து இங்க வச்சுட்டாங்க. எங்க அப்பாவோட குலதெய்வம் எதுன்னா, ஸ்ரீ 18ஆம் படி கற்பர் தான். என் ஹஸ்பண்டோட குலதெய்வம் வந்து சந்தன கற்பர். 2 பக்கமே வந்துட்டு எங்களுக்கு குலதெய்வம் எதுனா கருப்பர் தான். என் பசங்க செம்ம ஆட்டம். இங்க வந்து மண்ல விளையாண்டுட்டு, படி மேல ஏறி இறங்கிட்டு, அதிலயே என் பையன் வந்து அந்த ஒரு சிமெண்ட் பைப் இருந்தது. அதுக்குள்ள அவனுக்கு போகணுமா. அத பார்த்துட்டு அவனுக்கு அதுல என்ன ஒரு ஆர்வம்னே எனக்கு தெரியல. அந்த பைப்புக்குள்ள அவன் போகணுன்ட்டு பயங்கர ஆட்டம். நான் இந்த பக்கம் திரும்பிட்டேன்னா, அவன் அந்த பக்கம் அந்த பைப்புக்குள்ள ஓடிர்றான். இங்கிட்டு போயிட்டு இந்த பக்கம் வரணுமா அவனுக்கு. அப்படி விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் முடி இறக்குற அந்த அண்ணா வந்துட்டாங்க. வந்தோனே என் அண்ணா மடியில உட்கார வச்சுட்டு, என் 2 பசங்களுக்கும் முடி அறுத்தோம். ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு எடுத்தோம். செகண்டு தம்பிக்கு இறக்குனோம். முடிய இறக்கிட்டு, குளிச்சுட்டு, சாமி பார்க்குறதுக்கு உள்ள போயாச்சு. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு நான் குடம் தூக்கிட்டு வந்தேன்னா, என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்ன செம்ம ஓட்டு. "உனக்கு குடம் தூக்க தெரியுமா? குடம்னா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் நீ பண்ணுவியா? உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு செஞ்சுட்ருந்தாங்க. எனக்கும் பெருசாக குடம் தூக்கி அனுபவம் கிடையாது. ரொம்ப ரேர் 1, 2 தடவை தான் இது வரைக்கும் நான் தூக்கியிருப்பேன். சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு, அப்போது எங்கள் அம்மா வந்து மாவிளக்கு இடிச்சிட்டு வந்திருந்தாங்க. தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் சாமிக்கு விளக்கு ஏற்றின உடனேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என் பசங்க. ஏன்னா நாங்கள் காலைல சாப்பிடாம வந்தோமா, சாமி கும்பிட்டுட்டு போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு செம்ம பாசிட்டிவ் வைப்பாக சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியோட அலங்காரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அருவாளில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அந்த அருவாளில் வந்து இவ்வளோ அழகாக அந்த முக பாவனை அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.